அமெரிக்க அரசனுடைய லீகல் அட்வைசர் இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு இஸ்ரேலுடைய அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பலரும் பேசினாங்க. பலரும் இந்த காரணத்தினால ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, இராணுவ அதிகாரிகள் உட்பட. இதனுடைய உண்மை என்ன? அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட லீகல் அட்வைசர் ரூபின்ஸ்டன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஎஸ் இஸ் என்கேஜ்ட் இன் திஸ் கான்ஃப்ளிக்ட் அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் அண்ட் இன் த கலெக்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இட்ஸ் இஸ்ரேல் அலை. ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய அலை இஸ்ரேலுடைய கூட்டமைப்புக்காக அந்த சண்டையே துவங்கினுச்சு. அவங்களுடைய முக்கியமான காரணம் அப்படிங்கிறத முதல் முறையாக பொதுவெளியில் ஒரு அரசு தகவலாகவே அவர் சொல்றார். ஏற்கனவே பல முறை ட்ரம்ப் மறுத்து இருக்காருல்ல. ஆமாம், ட்ரம்ப் ட்விட்டரில் பல முறை ட்விட்டரில் அவர் ட்ரூத் சோசியல் யூஸ் பண்ணார், அதில் மறுத்து இருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர்னுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப், அவர் பேர் ஜோ கென்ட். இவர் இதே கருத்தை சொல்லி தான் அவருடைய வேலையவே ரிசைன் பண்ணிட்டு போனார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டட் திஸ் வார் டியூ டு ப்ரெஷர் ஃப்ரம் இஸ்ரேல் and its powerful American lobby. பவர்ஃபுல் அமெரிக்கன் லாபி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவரை ரொம்ப 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 அசிங்கப்படுத்தி யார் எழுதுனாங்க அப்படின்னா, ட்ரூத் சோஷியல் மீடியாலும் சரி, பல இடங்கள்ல இஸ்ரேலினுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபி. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய லாபி அமெரிக்காவில் இருக்கு. இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பிரச்சனை, அமெரிக்காவில் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு முக்கியமான முன்னேற்றம். இப்போ சமீபத்தில் கூட பிடபிள்யூ ரிசர்ச் எல்லாமே வெளிவந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ரிபப்ளிக் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூயிஷ் லாபி இருக்கும். இந்தந்த கேண்டிடேட் எல்லாம் யூதர்களால் தேர்வு செய்யப்படும், அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அவங்கள நாங்கள் ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு பப்ளிக்கா பொது வெளியில பேசிக்குவாங்க. ஒரு பிராமண லாபி மாதிரி. அதேதான், வேற ஒண்ணுமே இல்லை, பிராமண லாபி மாதிரி தான் ஜூயிஷ் லாபி. அவ்வளவு தீவிரமா செயல்படும். அமெரிக்காவில் டெமோக்ராட்ஸ் மத்தியில பல பேர் நான் ஓப்பனா ஜூயிஷ் லாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நிறைய லாபிஸ்ட் குரூப் இருக்கு, அதாவது ஜூயிஷ் லாபிஸ்ட் குரூப். நம்ம ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா 2011 நினைக்கிறேன். ஆமா, 2011 அன்னைக்கு ஒபாமா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கும்போது அரபு நாடுகளுடைய அந்த ஸ்பிரிங் கூட்டமைப்புல பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the border of Israel Palestine should be based on the 1967 lines with mutually agreed swaps அப்படிங்கிற வார்த்தையை அவர் பேசுறாரு. 1967 இஸ்ரேலினுடைய நிலப்பகுதி என்ன பார்டரா இருந்துச்சோ அந்த பார்டரோட அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மியூச்சுவலா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்றாரு. எங்க அரபு நாடுகள் கூட்டமைப்பில் பேசுறாரு. இவர் பேசி முடிச்சுட்டு 2 நாட்களுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் திரும்பி பெற வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்ல இருந்த யூதல் லாபி, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்படக்கூடிய ஐபேக் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. ஐபேக்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது, ஏஐபிஏசின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்க இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இது அமெரிக்காவில் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. இது அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டியாக தனியாக உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இது எப்போ அமெரிக்காவில் உருவாக்கினா 1954 உருவாக்கப்படுது. இதை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் பேர் ஐசக் கென், அவர் தான் உருவாக்குறாரு. இது ஒரு முக்கியமான ஜியோனிஸ்ட் லாபி. இந்த லாபி ஒபாமாவையே மிரட்டுச்சு. அதாவது தன்னிச்சையா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியே முடிவெடுக்க முடியாது, பேச முடியாது. அந்த யூதர்களுடைய அழுத்தம் அந்த அளவுக்கு அவர்களுடைய இந்த யூத லாபி இருக்கு பாத்தீங்களா, ஏஐபிஎஸ்சி, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி, 2,70,000 கோடிக்கு மேல அங்க இருக்கக்கூடிய செனட்டர்களை தேர்வு செய்யறாங்க பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேர்வு செய்யறாங்க பாத்தீங்களா. அந்த எலெக்ஷன்ல இவங்க செலவு பண்ணிருக்காங்க. அமெரிக்காவில் 2 ஸ்டாண்ட் எப்பவுமே இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, முழுக்க இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்க லாபி. இஸ்ரேல் தான் நம்மளுடைய பிரதான இஸ்ரேல் இஸ் அ பார்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற மனநிலையில ஒரு குரூப் எப்பவுமே செயல்பட்டு இருக்கும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடுமையான கிரிட்டிசம் என்னன்னா, இது கிறிஸ்டியன் ஜெனோசம் அப்படிம்பாங்க. இதை ஒரு பிரெயின் வைரஸ் அப்படின்னு ட்ரூஸ் கேர்லசன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அமெரிக்கன் கிறிஸ்டியன் மண்டையில் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் ஜியோனிசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வழக்கமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இப்போதான் கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க.
இந்த இவாஞ்சலிக்கலாக இருந்தாலும் சரி, இந்த இவாஞ்சலிக்கல் எல்லாருமே ஒரு ஜூடோ கிறிஸ்டியனா தான் செயல்படுவாங்க. அவங்க ஒரு யூத கிறிஸ்தவர்களா செயல்படுவாங்க. இல்ல அவங்க வந்து நம்முடைய வழிமரபு இதுதான் அப்படிங்கறத நம்பிக்கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட். ஆமா, அந்த ஹெரிட்டேஜும் தியாலஜியும் முழுக்க அந்த ஜூஸ் அடிப்படையிலிருந்து எடுத்ததுனால அவங்கள வந்து அந்த இவாஞ்சலிக்கல்லே பெரும்பாலும் ஜூடோ கிறிஸ்டியன்ஸா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ரோமன் கேத்தலிக் மாதிரியோ இல்ல மற்றவங்க மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் இவாஞ்சலிக்கல்ஸ், அவங்க இன்னைக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இவாஞ்சலிக்கல்ஸா இருக்கட்டும், மற்ற கிறிஸ்தவ சபைகளா இருக்கட்டும், இவங்க யாருமே வந்து இந்த யுத்தத்துல, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த யுத்தத்துல ஈரானுக்கு ஆதரவா நிற்க மாட்டாங்க. கடுமையா நீங்க சோசியல் மீடியாவில் போய் பாருங்க, கிறிஸ்தவ மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த இவாஞ்சலிக்கல் மனநிலையில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே ஈரானை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஈரானுக்கு வர வேலையே இல்லாத மாதிரி போய் இஸ்ரேல் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இஸ்ரேலை வந்து ஒழிக்கவே முடியாது, அது கடவுளுடைய தேசம், அது இதுன்னு எழுதுவாங்க. இஸ்ரேலை ஒழிக்க முடியாது, ஆனா இஸ்ரேல் தினம் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து ஏத்துக்குவாங்க. இப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து அமெரிக்காவுக்குள்ள தீவிரம் அடைஞ்சிருச்சு. இப்ப இந்த அமெரிக்கால ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்டால சமீபத்தில் நடந்த ஆய்வில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது டெமோக்ராட்ஸா இருந்தாலும் சரி இல்ல ரிப்பப்ளிக்கா இருந்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய இளைஞர்கள் மத்தியில் 60% இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ளேயே 80% இந்த காசா கான்ஃபிளிக்ட்ஸை மையமா வச்சு, காசா நடக்கூடிய கொலைகளை வச்சு இஸ்ரேலின் மீது கடுமையான எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது அமெரிக்க வரலாறிலேயே முதல் முறையாக நடக்குது. இதுக்கு முன்னாடி அமெரிக்க வரலாறுலாம் கிடையாது. ஒபாமா மாதிரி எல்லாரும் பயப்பட வேண்டிய சூழல்ல தான் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஏஐபிஏக்கு இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த அமைப்பு, இது சாதாரண அமைப்பு கிடையாது. இது வந்து அவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. இது ஈரான் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உருவாக்குனதுனால இந்த மனநிலை இப்ப ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கல. ஏற்கனவே அந்த மனநிலை வந்து விதை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் தான் சொல்றேன், 2 விதமான சிந்தனைகள் இருக்கு. அந்த பியூர் கிறிஸ்டியன்ஸ், நாம வந்து ஜூஸ் கிடையாது, இயேசுவை காட்டி கொடுத்தவங்க அவங்க ஜூஸ் கிடையாது, நாம தனியா இருக்கிறோம், நமக்கு இவாஞ்சலிக்கல் யூனிட் இருக்கு, நமக்கு ரோமன் கேத்தலிக் இருக்கு, நம்ம சிஎஸ்ஐ இருக்கிறோம், இது மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய தனியான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் விரும்பக்கூடியவங்க. அவங்க யூதர்களுடைய அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அமெரிக்க மக்கள்ல வெறும் 3% தான். அந்த இன்ஃப்ளூயன்ஸை நிராகரிக்கக்கூடிய இடத்துல படிப்படியா வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதுல ஒரு செக்டார் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய செக்டார், ஒரு செக்டார் நேரடியாக எதிர்ப்பு. இதுல குறிப்பா இந்த ஜோ கென்ட் ரிசைன்மெண்ட் போனார் பார்த்தீங்களா, அவர் ரிசைன்மெண்ட் போன உடனேயே அவருடைய கடிதங்களை வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிச்சு, பயங்கரமான ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. அவர் வந்து தவறா சில தகவல்களை சொல்லிட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க. அவரை பத்தி ஏடிஎல் அப்படிங்கக்கூடிய ஆன்டி டிஃபேமேஷன் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த யூத லாபி இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூத லாபிலேயே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து யூதர்களை பத்தியோ இஸ்ரேலை பத்தியோ ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து பழங்கால யூத வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆட்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை குத்தப்படும். இவர் மேலேயும் யார், ஜோ கிண்ட் மேலே அந்த முத்திரை குத்துனாங்க. அவரை பத்தி ஒரு சென்டென்ஸை எழுதுனாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த யூத எதிர்ப்பு கண்காணிப்பு குழுன்னு ஒன்று இருக்கு, அதாவது யுஎஸ் ஆன்டி செமிட்டிக் மானிட்டர் அப்படிங்கக்கூடிய குழு. இந்த குழு வந்து அமெரிக்காவினுடைய காவல்துறைக்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு குழு. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடிஎல் அப்படிங்கக்கூடிய ஆன்டி டிஃபமேஷன் லீக் கீழே வரக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்பு கூட சாதாரண அமைப்பு கிடையாது, 25 பிரான்ச் வச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் மட்டும். இந்த அமைப்பு, அந்த அமைப்பினுடைய ஒரு ஆண்டு செலவு 520 கோடி. அவங்க இது ஒரு என்ஜிஓ, 520 கோடி செலவு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான என்ஜிஓ. என்னுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் கிரிம்பெல்ட். இவர் வந்து ஒபாமா வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும்போது வெள்ளை மாளிகையில் ஒரு முக்கியமான அதிகாரியா இருந்தவர். இப்போ 2025 டைம் மேகசின் வந்து உலகத்தின் சக்தி வாய்ந்த 100 மனிதர்கள் பேர் பட்டியல் போடும்போது இந்த என்ஜிஓவினுடைய தலைவரோட பேர் இருந்துச்சு. ஸோ இந்த ஏடிஎல் அமைப்பு இதனுடைய ஒரு போஸ்ட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு. இந்த ஜான் கேட் இருக்கார் இல்லையா, இவர் இந்த தவறான தகவலை தெரிவிச்சிருக்காரு. இவர் வந்து அந்த பழைய யூத வெறுப்பில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கருத்து போடுறாங்க. அந்த கருத்தை அந்த சொன்ன பார்த்தீங்களா ஏஐபிஏ அமைப்பு, அந்த அமைப்பு தன்னுடைய ட்விட்டரில் ரீஷேர்லாம் பண்ணிச்சு, கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன அவங்க சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அதில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, டிராஃபிக் இன் ஓல்டேஜ் ஆன்டிசெமிட்டிக் ட்ராப்ஸ் அப்படிங்கிறாங்க. இவர் அந்த பழைய யூத வெறுப்பு அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு பணிங்க, அதாவது வேணும்னே பழி போடுறாரு. இப்போ நீங்க அப்படி ஒரு விஷயங்கள் இவர்களா ஹச்ராஜா இருக்காருல்ல, நீங்க ஏதாவது பேசினா நீங்க வந்து ஆன்டி ஹிந்து ஆன்டி இந்தியன் சொல்றாருல, அதே மாதிரி
காசால நீ ஏன்டா வந்து குண்டு போட்டு மக்களை பாலஸ்தீனை கொலை பண்ற அப்படின்னா இவன் பாருங்க யூத எதிர்ப்பாளர், யூத வெறுப்பாளர் அப்படின்னு உடனே ஒரு கதை கட்டுறது, ஒரு முத்திரை. இந்த முத்திரையை வந்து தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய உச்சபட்ச அதிகாரிகள் மீதே செலுத்தப்பட்டிருக்கு. பல பேர் இதுல நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடந்த தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தேர்தலில் வெளிப்படையாகவே 3 முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மோர்கன் மேக்ரே, தெபோரா கேரோஸ், இது மட்டும் இல்லாமல் வேலிர் ஃபோக்கஸ், இவங்கெல்லாம் வந்து நார்த் கலிஃபோர்னியா கிண்ட்கிரியெல்லாம் அந்த பகுதியில் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தவங்க. இவங்க இனிமேல் நாங்கள் இந்த ஐபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத லாபி குழுக்களுடைய ஃபண்டில் நாங்கள் வந்து தேர்தலில் நிற்க மாட்டோம்னு வெளிப்படையாக அறிவிச்சாங்க. நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இவங்களுடைய பிரச்சாரத்தை, இவங்களுடைய ஃபண்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாபி குரூப், இந்த ADLFR இதெல்லாம் 1913 உருவாக்கப்பட்ட லாபி குரூப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1913 உருவாக்கப்பட்ட லாபி குரூப், கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு. ஆமா, அமெரிக்கா அன்னைக்கு சுப்ரீம் பவரே கிடையாது. உலகத்தில் அமெரிக்கா அன்னைக்கு ஒரு பெரிய சுப்ரீம் பவரே கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான குழு இது. இந்த குழுக்கு ஐரோப்பா முழுக்க பிரான்ச் இருக்கு, இஸ்ரேல்ல பிரான்ச் வச்சிருக்கிறான். இப்போ இவ்வளோ பெரிய NGO லாபி குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாபி குரூப்பு பெரிய லாபி பண்ணி வச்சிருந்துச்சு. ஏதோ அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணமாகத்தான் இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை தாக்குறவன் எல்லாம் அமெரிக்காவை தாக்குறவன், அந்த மனநிலை தானே. ஒரு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் வந்து ஈராக் இருக்கான், சோவியத் ரஷ்யா இருக்கு. சோவியத் ரஷ்யாவை அடிக்கணும் அப்படின்னா நமக்கு இஸ்ரேல் வேணும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சது இல்லையா. ஏன்னா சோவியத் ரஷ்யாவோடு இஸ்ரேல் மோதுற மாதிரியான போக்கை காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஈராக் கூட மோதுற மாதிரியான ஒரு போக்கு, சிரியான், லெபனான், இப்போ ஈரான் கூட ஈரான் தான் கடந்த 30 ஆண்டுகளாக ஈரானால இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல். ஒன்னால அவனுக்கு என்ன அச்சுறுத்தல், அவன் பாட்டுக்கு ஈரான் ஏதோ தயாரிச்சுக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை, நீ எங்கேயோ மூலையில் இருக்க, அவன் எங்கேயோ மூலையில் இருக்கான். அப்போ ஒரு பதட்டத்தை உருவாக்குறது. அவன் பாருங்க அந்த ஆயுதத்தை தயாரிக்கிறான், அந்த ஆயுதத்தை தயாரிக்கிறதே என்ன அடிக்கிற காத்தான். இது வரைக்கும் ஈரான் வந்து தன்னிச்சையாக எங்கேயும் வந்து தாக்குதலை வந்து நடத்தலை. ஈரான் ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுக்க தான் செய்வான். நீ அமெரிக்காட்ட ஆயுதம் வாங்கினா அவன் ஹமாஸ் ஆயுதம் வாங்குவான். அது என்ன இது இருக்கு. இப்போ லெபனானில் இருக்கு, லெபனானில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் வந்து ஹிஸ்புல்லா வந்து ஈரான்ட்டு ஆயுதம் வாங்குவான். நீ அமெரிக்காட்ட ஆயுதம் வாங்குவ, நீ பிரான்ஸ்ட்டு ஆயுதம் வாங்குவோம் போது அவனும் வாங்க தான் செய்வான். இல்லை, இன்னொன்று ஈரானுக்கு அங்கே இன்னொரு அச்சுறுத்தல் இருக்குல்ல, அரேபிய நாடுகளோட இவன் வந்து தொடர்பில் இருக்கான், ஆயுதம் கொடுக்கதான், இந்த உளவு ரகசியங்களை வந்து பகிர்ந்து கொள்வான். ஆமா, ஈரானுக்கு எதிராக அவன் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கான். ஆமா, எமிரேட்ஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படுறது இஸ்ரேல். இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு தேசம், ஒரு சின்ன பகுதி, ஒட்டுமொத்தமாக உலக அமைதியவே கெடுக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. இயேசு பிறந்த அந்த மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண் இன்னைக்கு உலகத்தினுடைய அனைத்து டிஸ்டர்பன்ஸுக்குமான மண்ணா மாத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அமைதியையும் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் கருணையையும் பெருங்கருணையும் போதித்த இயேசுநாதர், அந்த இயேசுநாதர் பிறந்த இடத்தை இஸ்ரேல் மாதிரியான ஒரு ரவுடி தேசத்தை உருவாக்கி மொத்தமாக இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறாங்க. அந்த கருணைக்கும் அந்த தியாகத்துக்குமான மதிப்பை இழக்க செய்யறாங்க. இது பல கிறிஸ்தவர்களுக்கு மனதில் இன்னைக்கு அமெரிக்க கிறிஸ்தவர்கள் ஃபீல் பண்றாங்க. இவன் பண்ற கொலைக்கெல்லாம் நான் வந்து பொறுப்பெடுக்க வேண்டியதா இருக்கு. இவன் இயேசு பேரை கையில் வச்சுக்கிட்டு இயேசுநாதரை சொல்லிக்கிட்டு இவன் எல்லாத்தையும் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இவன் வந்து ஜுடாயிஸ்தஃபை ஃபாலோ பண்ணுறான், ஜக்கோவாவை ஃபாலோ பண்ணுறான், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ நாடுகள் தான். இயேசுவின் பெயரால் இவன் பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு அவ்வளோ பெரிய வேதனையும் வருத்தமும் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த லாபி தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவில் பியூர் அமெரிக்கன்ஸாக இருந்து செயல்படக்கூடிய பல பேர்த்த காவு வாங்குறாங்க. நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம், கிட்டத்தட்ட 13-14 அதிகாரிகளை தூக்கி இருக்கிறாங்க. ராணுவ ஜெனரலை தூக்குனாங்க, ஜோ கிண்ட தூக்கி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் இந்த அட்வைசர் இருக்காரு பாத்தீங்களா, ரூபின்ஸ்டன் இருக்கா பாத்தீங்களா, இவரை தூக்கிடுவாங்க. இவர் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்காரு இல்லையா, கட்டாயமாக இவர் இந்த பதவியிலிருந்து வெகு விரைவில் தூக்கப்படுவார். நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கிறார், ரொம்ப தெளிவா சொல்றான். நெத்தன்யா இன்ஃப்ளூயன்ஸ்டு சஸ்டைன்டு ப்ரெஷர் campaign played a key role in the pushing towards military functions, அதாவது military actions. ஈரானின் மீதான ராணுவ தாக்குதலுக்கு நெத்தன்யாவினுடைய சஸ்டைன்டு ப்ரெஷர் இருந்துச்சு அப்படிங்கிறான். தொடர்ச்சியாக ப்ரெஷர் போட்டு இந்த யுத்தத்தில் அமெரிக்காவை கொண்டு வந்து நடுத்தருவில் நிறுத்தினது இஸ்ரேல். நியூயார்க் டைம்ஸ் எழுதுறான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே இன்னும் வாயை திறக்காம இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி வான்ஸுக்கே இதில் வந்து சில முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க நல்லா பார்த்துக்கலாம். எப்பெல்லாம் ஈரானுக்கும் ஒரு ஈரானின் மீது தாக்குதல் நடத்தப்படுறதோ, ஈரானுக்கு பேச்சுவார்த்தையோ, இது எல்லாத்துக்கும் போறது யாருன்னா அந்த 2 பேர் தான். யார் அப்படின்னா, ஒன்னு ட்ரம்போட மருமகன், இன்னொன்னு ட்ரம்போட பிசினஸ் பார்ட்னர் விக்காஃபும், இன்னொருத்த வந்து கூஸ்னர். இவங்க 2 பேருமே யூதர்கள். ட்ரம்போட பொண்டாட்டி யூதர், எபிஸ்டின் யூதர், எபிஸ்டின் மனைவி யூதர். இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய யூத லாபி.
அவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு அமெரிக்காவை நடுத்தருவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு காலங்காலமாக ஈரான் அடிக்கலாம்னு சொன்னப்ப அமெரிக்காவினுடைய எந்த ஜனாதிபதியும் ஈரான் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த சண்டையை உருவாக்க வேண்டிய தேவைக்கு உணர்ந்து அவங்க நகர்த்தியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நிறைய கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு அமெரிக்கா சார்பாக. அந்த கடிதத்தில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் அந்த யுத்தத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. பலமுறை ட்ரம்ப் இதை மறுத்திருந்தாலும் இன்னைக்கு அதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. வேற வழியே இல்லை. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 11 ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேல் அதிபரான பிரதமரான நெத்தன்யாவுக்கு இடையில வெள்ளை மாளிகையில் சிச்சுவேஷன் ரூமில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு பிறகுதான் இந்த நேரடி யுத்தமே வந்து துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்டு அதிபர்கள் ட்ரம்ப்பை போய் பார்க்குறாரு நெத்தன்யா அப்படின்னா 2 பேர் சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஓப்பனாக ஒயிட் ஹவுஸ்க்குள்ளே போவாங்க வருவாங்க. இவன் பின்வாசல் வழியாக உள்ள போயிட்டு பின்வாசல் வழியாக ஓடிட்டான். ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு புறவாசல் வழியாக போய் வந்ததே இந்த யுத்தத்தை துவங்குறதுக்காக தான். இது ரொம்ப வேதனையான விஷயம். அமெரிக்காங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இராணுவ பலம் கொண்ட ஒரு நாட்டை தன்னுடைய பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பலசாலியாக இருப்பான். அந்த பலசாலி அளவுக்கு நம்மளால பலம் ஆக முடியல அப்படின்னா அவன் மண்டையை கிராக் பண்ணிடுறது, அவன் மூளையை ஹேக் பண்ணுறது. வேற வழியே இல்லை. அமெரிக்காவினுடைய மூளையை ஹேக் பண்ணி அமெரிக்காவை தன்னுடைய அடியாளாக மாற்றிட்டு இருக்கான் இஸ்ரேல். இது வந்து பஞ்சாயத்தா மாறிடுச்சு. இல்லை, ஏற்கனவே வந்து அமெரிக்கா தான் ஒரு அடியாள் வேணும்னு சொல்லி இஸ்ரேல் உருவாக்க பண்ணுச்சு. ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்காவை அடியாள் ஆகிடுச்சு. இப்போ வந்து தலைகீழா இந்த இதுக்கான எதிர்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. முதல்ல மாதிரிலாம் இல்லை. நீங்க வந்து PW ரிசர்ச் எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான எதிர்ப்பு, ரொம்ப மோசமா இருக்கு. இது வந்து இனிமேல் இஸ்ரேலினுடைய அந்த டாமினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அமெரிக்காவில், அதை வந்து படிப்படியாக குறைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களே 2 விதமான பாலிசி வருது. ஒன்று என்னென்னா இமிகிரன்ஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, 2வது மேக் அமெரிக்கா கிரேட்டர் அகெயின் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக் இஸ்ரேல் கிரேட்டர் அகெயின். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் எவ்வளவு கிரேட்டா இருந்துச்சோ அது மாதிரி மேக் இஸ்ரேல் கிரேட்டர் அகைன் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதாவது இந்த நிலப்பரப்புகளை எல்லாம் பிடிச்சு லெபனான, இங்க இருக்கக்கூடிய காசா எல்லாம் பிடிச்சு எல்லாத்தையும் பிடிச்சு சிரியா எல்லாத்தையும் பிடிச்சு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கி மேக் கிரேட்டர் இஸ்ரேல் அகைன் அப்படிங்கிற பாலிசியில இந்த அமெரிக்காவை பயன்படுத்துறான். ட்ரம்ப் மாதிரியான நாட்கள் வந்து நிற்கிறேன், இல்ல மேக் அமெரிக்கா கிரேட்டர் அகைன், நானே இப்பதான்டா வந்துட்டு இருக்கேன் ஏன்டா நிற்கிறான். ஸோ அப்போ பிரச்சனை எங்க வருது அப்படின்னா அமெரிக்காவுக்குள் மிகப்பெரிய 2 பிளவு உருவாயிருச்சு. ஒரு பிளவு இஸ்ரேலை ஆதரிக்கிறது, அது ரொம்ப குறைவான ஆட்கள் 30 to 40%. இன்னொன்று கிட்டத்தட்ட 60-70% இஸ்ரேலுக்கு எதிராக செனட்டர்ஸ்லேருந்து காங்கிரஸ்மேன் வரைக்கும் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு வந்து அவங்களுடைய உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, பலம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அழிவுக்கு வந்து விட்டது. இந்த அழிவை துவக்கி வைத்தது ஈரான் தான். ஈரான் மேலே அடிச்சல, அலி கமேனியை கொன்னல, அலி கமேனியின் மீது எந்த ஒரு பேட் ரிமார்க்ஸும் கிடையாது. அவர் உன் தேசத்தின் மீது ஏதாவது ஒரு ராக்கெட் லான்ச்சர் அடித்தாரா? அந்த 1979 இஸ்லாமிக் புரட்சி ஈரானில் வந்துருச்சு. உன் நாட்டின் மீது அவர் வந்து அடித்தாங்களா? எந்த இதுவும் செய்யல. ஆனால் நீ ஏன் போய் அந்த நாட்டை அடித்த? நீ ஏன் எமிரேட்ஸில் போய் உட்காந்துருக்குற? நீ ஏன் வந்து கத்தாரில் போய் உட்காந்துட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுற? நீ இப்படியெல்லாம் பண்ணும்போது வேறு வழியே கிடையாது. அவங்க ஹவுத்தீஸுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க, ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க, வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க தான் செய்வாங்க. இல்லை, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் வந்து 2 விதமான முடிவுகள் உருவாயிடுச்சு. ஒன்று அமெரிக்காவா, இஸ்ரேல் அமெரிக்காவா, இல்லை ஈரான் சீனாவா. இனி ஒன்றுமே பண்ண முடியாத அரபுல தன்னுடைய ஆட்டத்தை காமிக்கலாம் என்று நினைத்த அமெரிக்காவே இஸ்ரேலை கை கழுவிட்டு பின்னாடி வந்துடுவாங்க. உக்ரைனை கை கழுவிட்டாங்களா இல்லையா? ஆமாம். உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா எந்த ஆயுதங்களும் கொடுக்கறது கிடையாது, ஒதுங்கிருச்சு. அதே போல் ஒரு நாள் இஸ்ரேலை கை கழுவிட்டு பின்னாடி வருவாங்க. இஸ்ரேலை அடித்து தும்சம் பண்ணும் அரபு நாடுகள் எல்லாமே. அது வெகு விரைவில் நடக்கும். இஸ்ரேலுங்கிற ஒரு தேசம் உண்மையிலேயே அப்படி ஒரு நாடு எனக்கு சுதந்திரம் கொடுங்கடான்னு அரபு நாடுகள்கிட்ட கெஞ்சற இடத்துக்கு வந்துடும். நிச்சயமா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இருக்கும். அதை வந்து அமெரிக்காவே செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அமெரிக்கா செய்யும். அதாவது யூதர்கள் மேலே இனப்படுகொலை நடக்கப்பட்டிருக்கா? ஆமாம், ரொம்ப மோசமான இனப்படுகொலையை ஜெர்மனியில் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகள் நடந்திருக்கு. அந்த இனம் வஞ்சிக்கப்பட்டு தான். ஆமாம், காலங்காலமாக அந்த இனத்தின் மீது ஒரு பெரிய வஞ்சனை இருந்துச்சு, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். என்ன ஒருத்தன் அடிச்சான் அப்படிங்கிறதுக்காக நீ திருப்பி இன்னொருத்தனை போய் அடிக்கிறது அடிக்கிறது வந்து யாருமே சகிச்சுக்க மாட்டாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. பாவண்டான்னு கொஞ்சம் கட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. அது இல்லை, அப்படி கொடுத்த நிலம் தானே.
இஸ்ரேலுக்கு அப்படி பாவம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட நிலம் தான் பகிரப்பட்ட ஒரு நிலம் தான். நீ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டுட்ட அப்படிங்கிறதுக்காக திரும்ப நீ வந்து அந்த நிலத்தை கேட்கும்போது அந்த நிலத்தை அந்த மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பகிர்வை தாண்டி நீ ஆக்கிரமிக்க நினைச்சல, அன்னைக்கு தான் பிரச்சனையே உருவாகுது. காந்தி இந்த தேசத்தை அங்கீகரிக்கல. இப்படிப்பட்ட ஒரு தேசம் உருவாகவே கூடாதுன்னு காந்தி உறுதியா இருந்தார். காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இஸ்ரேல் குறித்து எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். நேருவோட ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கும். நம்ம இந்திரா காந்தியோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தெளிவா இருக்கும். இந்தியா பாரம்பரியமாகவே பாலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு தேசம் தான். நிச்சயமா இப்போ மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் அதை வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஏதோ பெரிய பாரம்பரியமா நம்ம எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு கூடயே இருந்த மாதிரி ஒரு போக்கு உருவாக்கிட்டாங்க. சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமராக மோடி தான் போறாராங்க. நீங்க தொடர்ச்சியாக வந்து 2014க்கு பிறகு எத்தனை வெளியுறவுத்துறை அமைச்சர், எத்தனை வர்த்தகத்துறை அமைச்சர், எத்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதமர் இந்தியாவிலிருந்து போயிருக்காங்கன்னு எடுத்து பாருங்க, எல்லாமே பாஜக தான். அதுக்கு முன்னாடி மொத்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, கிடையவே கிடையாது. யாருமே ஆதரவு, பெரிய ஆதரவுலாம் இல்லை. ஏங்க இதுக்கு இஸ்ரேலுக்கு இல்லை, இது எம்பசியே இல்லாமல் இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு எம்பசியே இல்லாமல் இருந்துச்சு. ஆனா பாலஸ்தீனுக்கு எம்பசி இருந்துச்சு. அப்படி பாரம்பரியமா இந்தியாவுக்கும் பாலஸ்தீனுக்குமான நட்பை இவர்கள் குலைத்தார்கள். இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்களை யூத லாபி காலி பண்ணிச்சிங்க. இங்க ஒரு யூத லாபி வந்து உட்கார்ந்து இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த யூத லாபி தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இது அமெரிக்காவில் பெரிய லெவல் நடந்துட்டு இருக்கு. ஈரானின் மீதான தாக்குதலில் மிகப்பெரிய இழப்பு எது அப்படின்னா பொருளாதார இழப்பு, ராணுவ, அதெல்லாம் இல்லை. இஸ்ரேல் தன்னுடைய அமெரிக்கா ஒரு பலமான சப்போர்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை இழந்து போகிறது. நிச்சயமாக இது நல்ல ஒரு விஷயம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம உரையாடலாம்.